ஜான்வரி 27. ஸோ இந்த ஜான்வரி 27 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1933லேருந்து 45 வரைக்கும் நாசி ஆர்மி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள ஜூவிஷ் பீப்புள், ஜூ மதம் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய மனுஷங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு வந்து கொலை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் அதிகமான மனுஷங்களை வந்து கொலை பண்ணாங்க. ஸோ அந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் வந்து இந்த 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 நாள் வந்து இந்த நாள் வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவம் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாக்லேட் கேக் டேயாக இருக்குது. ஸோ சாக்லேட் கேக்கை வந்து சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த ஜனவரி 27 இருக்குது. அது போக இந்த ஜனவரி 27 பார்த்தீங்கன்னா பபிள் விராப் டே அப்படிங்கிறாங்க. ஸோ பபிள் விராப்புங்கிறது நம்ம இந்த ஒரு கவர் மாதிரி இருக்கும், அதில் முட்டையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு இப்படி உடச்சு விளையாடுவோம். அது வந்து பபிள் விராப்புமாங்க. ஸோ இந்த பபிள் விராப் பார்த்தீங்கன்னா ஃப்ரகல் ஐட்டம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக உடையக்கூடிய பொருட்கள் எல்லாமே பொருட்கள் மாதிரியான இந்த பொருட்களை வந்து சுற்றி வந்து சீலிங் பண்ணுவாங்க. ஸோ அது உடையாமல் இருக்கிறதுக்காக, அது பாதுகாப்புக்காக தான் இந்த பபிள் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பபிள் ட்ராப் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம அதை உடச்சி விளையாடக்கூடிய அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த ஜனவரி 27 வந்து வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த ஜனவரி 27 இந்த உலகத்தில் யாருக்கோ ஒரு நாள் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.